ஆடு சாயந்தரம் போல் செத்தனை என்னை கூப்பிட்டாங்க. உடனே நான் மில்கி வச்சு பால் சொசைட்டிக்கு உடனே கூப்பிட்டு செக்ரட்டரி அவருக்கு கூப்பிட்டு சொன்னேன். உடனே அவர் டாக்டர் கூப்பிட்டு 9:30 மணிக்கு வர சொன்னார். நாங்கள் காலைல 9:30 மணிக்கு டாக்டர் கூட போனேன். போனதில் அங்கே போய் அப்ளிகேஷன் எழுதுனாரு. எல்லாம் எழுதி அப்போவுமே டோக்கன் நம்பர் கீழே கிடந்து ஃபோட்டோ பிடிச்சி அதெல்லாம் அனுப்புனாங்க. அவங்களுக்கு தெரியும். அப்படி தான் வாட்ஸ்அப்பில் பார்த்தா நம்பர் எழுதுனாங்க. அதுக்கடுத்து டாக்டர் என் கூட ஆட்டோ இல்லைன்னா வரமாட்டேன், எனக்கு கார் வேணும், நான் ஜீப்பு வேணும்னாரு. உடனே நான் காரு ஏற்பாடு பண்ணி காரில் கூப்பிட்டு வந்தேன். கூப்பிட்டு வந்து இங்கே வந்த உடனே எல்லாம் பார்த்துட்டு பார்க்காம கம்மல் இருக்கான்னு பார்த்தாங்க. கம்மல் இல்லைன்னு ஒன்றும் இன்சூரன்ஸ் பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. மாடு என்ன எதுனாலும் செத்துனோட ட்ரீட்மெண்ட் கூட எடுக்கலை. வந்த உடனே முடியாதுன்னு அவங்க போயிட்டாங்க. எனக்கு 4,000 அவங்களுக்கு கொண்டு வந்து செலவு தான் இருக்குது. இப்போ கம்பெனிக்கார டாக்டர் கம்பெனி இல்லைன்னா நான் பயங்கர கஷ்டப்பட்டிருப்பேன். இது ஊருக்கு மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி டாக்டர் இந்த மாதிரி பண்ணுதாங்க கவர்மெண்ட் டாக்டர். சாயந்தரம் தான் மாடை பார்க்க வரல. தேடி வந்தேன். தேடி வரையில் இந்த மாதிரி மாடு படுத்து கிடந்துச்சு. என்னடா மாடு படுத்துருக்கு பார்க்க செத்து கிடக்கு. அதுக்கடுத்து டாக்டருக்கு உடனே நாங்கள் ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ண உடனே அவர் நேரம் ஆகிட்டு வர முடியாது, காலையில் தான் வருவேன்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே மணி காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்கன்னா 9:30 மணிக்கு தான் வர வந்து பார்த்துட்டு மாடை பார்க்கவே இல்லை. மாடை தொட்டு கூட பார்க்கல. பார்க்காம இருந்துட்டு ஒரு லேடிலம்மா வந்து கருத்தை தூக்குன்னு சொல்லிச்சு. தலையை தூக்குங்க, பக்கத்தில் நின்றுங்க இருந்துச்சு. நான் உடனே தலையை தூக்கி காட்டிட்டு பக்கத்தில் நின்றுட்டு 2ஆம் தரமும் சொல்லிச்சு. தூக்கையில் பட்டணம் எங்கேன்னு. இப்போ நான் சொன்ன பட்டணம் கீழே விட்டுமா அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு டாக்டரையா அது முடியாதுன்னு சொன்னா.